Hi, I'm Dr. Priya. I'm working as assistant professor in Sri Bharani Homeopathic Medical College. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கேஜெட் அடிக்ஷன்ஸ் இன் சில்ட்ரன்ஸ். ஸோ கேஜெட் அடிக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ குழந்தைங்க வந்து டிவியோ இல்லை ஃபோனோ அதிக அளவில் பயன்படுத்துறதுனால என்ன பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ பெரும்பாலான அளவில் வந்து இப்போ கோவிட்க்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்ன பக்க விளைவுகள் அப்படின்னா, ஸோ கண் பார்வை வந்து முதல்ல மங்கலடையும், தலைவலி ஏற்படும், உடல் பருமன் அதிகரிக்கும். ஸோ ஃபோனையே ஸ்க்ரோலிங் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரெடியூஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸோ உடல் பருமனும் அதிகரிக்கும். ஸோ தூக்கம் இன்மை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கூலிங் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்து இது எல்லாமே அதிகரிக்கும். அதே வந்து 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கும் அப்படின்னா, ஸோ 1 வயசில் குழந்தைங்க என்ன பண்ணும், கண்டிப்பாக பேச ஆரம்பிக்கும். ஸோ மாமா, டாட்டா, பாப்பா அப்படிங்கிறத வந்து பேச ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து இப்போலாம் குழந்தைங்களுக்கு ஃபோன் அலார்ம் இருக்கட்டும், குழந்தை வந்து கத்துது அழுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே வந்து சாப்பிட மாட்டேங்குதுன்னா ஃபோனை வச்சுக்கிட்டா சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஃபோனை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ குழந்தை அதையே பார்த்துட்ருக்கப்போ ஒன் சைட் கம்யூனிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ குழந்தை நாம் என்ன பேசுகிறோமோ, நம்ம என்ன குழந்தைகிட்ட ரியாக்ட் பண்ணுறோமோ அதை தான் பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நாம் குழந்தைகிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கோமே தான் அதோட ஆர்டிகுலேஷன், ஸோ பேசும் திறமையை வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த டைமில் அந்த பீரியடு, ஸோ பெக்குலர் பீரியடில் வந்து ஃபோனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாமே வந்து காலதாமதமும் அடையும், கண்டிப்பாக ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூலிங் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஸோ ஃபோன் யூசேஜை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு டைமை தான் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் வந்து ஃபோனையே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா, ஸோ 10 to 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபோனை கொடுக்கலாம். ஒரு வேறு ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்தலாம். ஸோ பேரண்டிங் வந்து இப்போது வந்து 2 பேருமே, பேரண்ட்ஸ் அப்பாவும் அம்மாவுமே 2 பேருமே வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும், சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நாம் தான் டைம் அலாட் பண்ணிக்கணும். ஸோ அலாட் பண்ணிட்டு குழந்தைய கொண்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு, ஸோ சிட்டிஸில் இருக்கீங்களா பார்க் கூட்டிகிட்டு போங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது கேமிங் ஏதாவது கொடுங்க. ஸோ இனிஷியலாக வந்து 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து குழந்தை கண்டிப்பாக வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவே 21 days 20 days வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரெகுலரைஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைம் ரிடக்ஷன்ஸில் கொடுக்கலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்தலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ தூங்குறப்போ வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை பெட்ரூமுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே அவாய்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்றப்போ குழந்தைங்க பார்த்துக்கிட்டே சாப்பிடும். ஸோ அதையுமே அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறப்போ நம்ம குழந்தைங்க வந்து ஸோ இப்படி அவாய்ட் பண்ணுறப்போ குழந்தைங்க அந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் மோஸ்ட்டாக சப்போர்ட்டிவ் பர்சன்ஸ் யாருன்னா பேரண்ட்ஸ் தான். ஸோ பேரண்ட்ஸ் தான் அங்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்துட்டோம், கண்டிப்பாக போயிட்டு குழந்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காதீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து சைமல்டேனியஸாக தான் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஃபோன் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் வந்து கம்மி பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த டேஸை வந்து கம்மி பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து அதிகப்படுத்துங்க. ஸோ கேமிங்கோ இல்லை குழந்தைங்க விளையாட விடுங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப அந்த ஃபோன் அடிக்ஷன்ஸ்லேருந்து கம்மியாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 2 வயசு குழந்தை 1 வயசு குழந்தைங்களுக்கு வந்து ஃபோனை கொடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. முக்கியமான பேரண்ட்ஸோட பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் முடியலன்னா டாக்டர்ஸ்கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க. ஸோ அங்கே போயிட்டு டாக்டர்ஸ் கவுன்சிலிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போக கண்டிப்பாக குழந்தை அந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியே கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ பேரண்டிங் சப்போர்ட் இஸ் மோர்.